நம்ம யோயோ டீல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பஜ்ஜி போடுறாங்க. சோ அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தனிகா சலம். ஓகேண்ணா. சரி, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கண்ணா? வந்து ஒரு 2 இயர்ஸா இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. ஓகேண்ணா. இப்போ நம்ம கடையை பத்தி சொல்லுங்கண்ணா. நம்ம கடையை பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்தா ஒரு கடைக்கார ஃபீலா இருக்காது. ஒரு பெரிய ஒரு பர்த்டே ஹாலோ இல்ல ஒரு பப்புக்கு போற ஃபீல் தான். எல்லாமே நம்மள்ட்ட சொல்றதே தான். இந்த இன்னும் ஒரு ½ அவர் பாத்தீங்கன்னா லைட் போட்டு அந்த செட்டிங் வந்து அதே போல வந்து யார் மெயின்டைன் பண்றாங்க. நம்ம வந்து ½ ஒன் டைம் வந்து டேபிள் ஆகட்டும் எதுவாகட்டும் கரெக்டான முறையில நம்ம வந்து வேக்லின் பண்ணி கிளீன் பண்ணிட்டே இருப்போம். ஒரு எல்லா கஸ்டமர் நம்மள்ட்ட சொல்றதால ஒரு நீட்னஸா இருக்கும். நானே பாத்துருக்கேன், நிறைய பாத்துருக்கேன். அதாவது உங்க சர்வீஸ் நல்லா இருக்கும். அந்த வந்த கஸ்டமர் அப்படியே கைண்டா அன்பா ட்ரீட் பண்ணுவீங்க. அதுவே நல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லா கடையிலும் செல்ஃப் சர்வீஸ் தான். எல்லாமே மேக்ஸிமம் சர்வீஸா? மேக்ஸிமம் எல்லா கடையிலுமே அப்படிதான் இருக்கு. நம்ம ஓன் அவங்களே வந்து நம்ம கடையில வந்து கஸ்டமர் எல்லாரும் நம்ம ரிசீவ் பண்ணி டேபிள்ல உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து எந்த ஒரு கஸ்டமர்லாம் நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குறது. இதுவே அவங்களுக்கு வர கஸ்டமரே சொல்றது ஒரு சந்தோஷம். எல்லா டீ டைம் எவ்வளவு கடை இருக்கு, எல்லாமே எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களே சர்வ் பண்ணி எடுத்துட்டு போய் மேல கொட்டிக்கிறது இந்த இதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு அப்படி இல்ல. எல்லாம் இங்க வேலை செய்யற எல்லாமே வந்து எல்லாமே நல்லா படிச்சவங்க. ஒரு டீச்சர், இவங்க எல்லாம் ஒரு டீச்சர். நம்ம இதை வீடியோ பண்றவங்க அவங்க ஒரு டீச்சர் தான். இருந்தாலும் இதை புடிச்சு போய் செய்யறாங்க. ஒரு நல்லா இருக்கும், தரமா இருக்கும். அதே போல விலை கம்மி. எல்லா கடையிலயும் வந்து ஒரு முட்டை பஜ்ஜி பாத்தீங்கன்னா 10 ரூபாய் சட்னி வச்சு நம்ம அதே போல வந்து வாழை இலையெல்லாம் வரைக்கும் பாருங்க. வாழை இலை நம்ம வாழை இலைய வச்சுதான் பஜ்ஜி எல்லாம் சர்வ் பண்றோம். நம்ம இலை இதெல்லாம் பார்க்க ஒரு பஜ்ஜி 6 ரூபாய்க்கு தான் தந்துட்டு இருக்கோம். எல்லாமே நீட்னஸா இருக்கும். இப்போ உங்க கடையில வந்து இப்போ 24 ஹவர்ஸ்ன்றாங்க, அது உண்மையானா? 24 ஹவர்ஸ் கடை உண்டு. எப்படி பாசிபிளா? ஆமா, ஏன்னா நம்ம முக்கியமா வந்து இது ஒரு சர்வீஸ் போல. ஒரு டீ 10 ரூபா தான். அன்டைம் நீங்க வெளியில போனீங்கன்னா ஒரு டீயோட ரேட் வந்து 15 ரூபா. கஸ்டமருக்கு 15 ரூபா, டிரைவருக்கு கொஞ்சம் கம்மி பண்றாங்க நிறுத்துறதா. நம்ம கடையில எனி டைம் ஒரே ரேட் 10 ரூபாய் மட்டும்தான். வரவங்களுக்கு வந்து நைட்ல டிரைவருங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா கம்மியாவும் இருக்கும், நல்லா இருக்கு. அதே போல வந்து எங்கேயுமே கடை இல்ல. எங்களுக்கு இந்த 3 மணிக்கு 2 மணிக்கு தூக்க களத்துல வரும்போது நீங்க பண்றது எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. உட்காந்துட்டு போயிட்டு எங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நம்மளே நைட் கடை தேவையில்லன்னு யோசிச்சாலும் அவங்க சொல்றத பார்த்து நமக்கு மனசு கேட்காம நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இப்போ நைட்டு வந்து யாரு நீங்க தான் பண்ணீங்களா இல்ல வேற? நானும் சண்முகம் இருக்கேன். 24 ஹவர்ஸ் நான் மூச்சு கண்ணு மூச்சு வேலை பண்ணேன். ஆமா, நான் வந்து இப்ப வந்துட்டு 12 o'clock வரைக்கும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா இருக்காங்க, தம்பி ஒருத்தர் சண்முகம் தம்பி இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்க திருப்ப 10 மணி வரைக்கும் பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஸ்டர் இருக்காங்க. இவங்க வந்து திருப்ப வந்து இவங்க 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இவங்க பாத்துப்பாங்க. ரொட்டேட்டா போயிட்டே இருக்கு. என்னென்ன பஜ்ஜி எல்லாம் போடுறீங்க, வடை போடுறீங்க, என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறீங்க? அப்படின்னு நம்ம வந்து மார்னிங் பாத்தீங்கன்னா 10 o'clock ஆரம்பிப்பாங்க. வந்து ராகி மாவு, கேவுரு மாவு புட்டு இருக்குல்ல, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கேவுரு மாவு புட்டு போடுறோம். இந்த பூனம் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, தீனி வச்சது உள்ள. நம்ம வந்து எல்லாம் வெல்லம் வச்சு பண்ணுவாங்க, நம்ம நாட்டு சக்கரை வச்சு பண்றோம். இதுவே கஸ்டமர் சாப்பிட்டு, ஏன்னா நார்மலா எல்லாம் வெல்லம் வச்சுதான் பண்றோம், நம்ம நாட்டு சக்கரை வச்சு பண்றோம். அது 2 பண்றோம். அப்புறம் வந்து மசால் வடை. அது சைஸ பாத்துங்க, வெளியில வந்து 10 ரூபாய்க்கு, நம்ம வெறும் 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு தான் தரோம். நம்ம போடுறத சொல்றோம். அப்புறம் வந்து சூப், ஆவாரம் பூ சூப்பு தரோம். கருவேப்பிலை. இப்ப வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஐட்டம்ஸ் இல்லையா? எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப கூட நம்மள்ட்ட இன்னைக்கு ராகி மாவு புட்டு தீந்துச்சு. இப்ப வந்து கேட்டு போனாங்க. இப்ப வந்து ஒரு பேர் வந்து நம்மள்ட்ட ராகி மாவு புட்டு கேட்டு போனாங்க. ஏன்னா இதெல்லாம் மத்த கடையில இருக்காது இல்ல, உங்க கடையில இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் விரும்புறாங்களா? குழந்தைங்க ஓகே, குழந்தைங்களுக்காக தானே வாங்குறாங்க. எல்லாருக்கும் பிடிக்குது. நம்மள்ட்ட இப்ப ஸ்டாக்ல தீந்து போச்சு. ஏன்னா இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி ஐட்டம் தான் விரும்புவாங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் விரும்ப மாட்டாங்களா? அது எப்படி வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க? இல்ல, அவங்க பேரண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு தெரியுதுல, வர பேரண்ட்ஸுக்கு அதை பத்தி தெரியுதா, அவங்களே என்ன பண்றாங்க, இது நல்லா இருக்குமா, இது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட கொடுக்குறாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு அது பிடிச்சி போகுது. ஓ சூப்பர்ண்ணா. இப்போ பஜ்ஜி போனா என்ன ரேட்னா? எல்லாமே நம்ம கிட்ட 6 ரூபாய் 7 ரூபா தான். எல்லா முட்டை பஜ்ஜி நம்ம வெளியில போய் பார்த்தாலே 8 ரூபா 10 ரூபா குறைஞ்சில. நம்ம இங்க 6 ரூபாய்க்கு தான், 6 ரூபாய் 7 ரூபா. இப்போ எண்ணெய் எந்த எண்ணெய்ல போடுறீங்க? எண்ணெய்லாம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் போடுறோம். சில இடத்துல பாம் ஆயில்ல போடுவாங்க. நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் போடுறது. ஏன்னா நம்ம வந்து விட்டு விட்டா வாங்குறதுல எல்லாம் மொத்தமா பாக்ஸ் கணக்குல தான் வாங்குறது. அதனால நம்ம கிட்ட பிரச்சனை. மிளகா பஜ்ஜி என்ன ரேட்னா? 6 ரூபா தான். 6 ரூபாய் 7 ரூபா. இப்போ வந்து இப்போ குழந்தைங்களுக்கு அந்த மத்த என்னெல்லாம் இருக்கு? ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கு. ஐஸ்கிரீம் நம்மகிட்ட பாக்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையில்லை. அது இல்லாம மினி சம்சா இருக்கு, ஆனியன் சம்சாவில பெருசு இருக்கு, வெஜ் பப்ஸ், கருப்பட்டி சாக்லேட். நம்மகிட்ட நம்ம 4 வெரைட்டி இருக்கு. கருப்பட்டில சேர்ந்த இந்த எல்லாம் இயற்கை சார்ந்தா இந்த குதிரை கொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அது போல ஒன்னொன்னுக்கு ஒரு பிளேவர் இருக்கு. அதுல
திணை அது போல சேர்ந்த கருப்பட்டி சாக்லேட் எல்லாமே ஒரு ஃபிளேவர்ல செஞ்சது. இப்போ டீ வந்து சில கடைலாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியா தராங்களா? சோ அந்த டீயோட அந்த இது குறைச்சிட்டு 5 வாட்டி 10 வாட்டி இல்ல அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, நம்மள்ட்ட 10 ரூபா தான், குவான்டிட்டி நிறைய இருக்கும். நம்ம கடைக்கு வந்து பாருங்க, யோயோ டீ கங்காணத்துல கல்லூர் கங்காணத்துல நம்ம டீ கடை இருக்கு. சோ உடனே வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். அண்ட் மிக குறைந்த விலையில இவங்க ஃபேன்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி எவ்வளவு ஃபேன்சிஸ் கேளுங்க. மற்ற இடத்துல கிடைக்காத முறையில இவங்க ஃபேன்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாருமே ஃபேன்சி கொடுக்க மாட்டாங்க. பிரான்சிஸ் வந்து அவங்க எடுத்து நடத்த முடியும், நல்லா நடத்த முடியும்ன்ற பட்சத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா தோராயமா 1.5 லட்சம் பிரான்சிஸ் கிட்ட நான் கேள்விப்பட்டேன். 1.5 லட்சம் யாருமே அந்த டீ டைம்ல பாத்தீங்கன்னாலே 3 லட்சம் பிரான்சிஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து 1.5 லட்சம் பிரான்சிஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு நீங்க உங்க ஊர்ல உங்க யோயோ டீ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிக குறைந்த விலை பிரான்சிஸ்ல. ஸோ எல்லாத்துமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ கடலூர் கங்காணத்துல நம்ம கடைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.